சங்கீதம் 72வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிப்போம். 72:18. போதும். இதில் இன்னைக்கு நாம் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தை, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத். அந்த 72:18 மறுபடி இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். இந்த சங்கீதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை சங்கீதம் இருக்கிறது? 150 சங்கீதம் இருக்கிறது. இந்த 72வது சங்கீதம் வரைக்கும் தாவீதின் சங்கீதம். அல்லேலூயா. 73 எடுத்துக்கொள்ளுங்கள், அது ஆசாப்பின் சங்கீதம். ஒவ்வொருடைய சங்கீதத்தை நம்ம அதில் பார்க்கிறோம். அதில் இந்த 72வது சங்கீதம் கடைசியில் நாம் வாசித்தோமானால் ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பம். அப்போது சங்கீதம் எல்லாம் சங்கீதம் தான், ஆனாலும் இந்த தாவீதின் சங்கீதம் 72லையோடு என்ன செய்கிறது, முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, அவரே அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவரே அதிசயங்களை செய்கிறவர். ஓ ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால், அவருடைய பிறக்கும் போது ஏசாயா 9:6 வாசிக்கும் போது அவருடைய பிறப்பே எப்படிப்பட்டது? அவர் அதிசயமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரே அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அவர் செய்ய முடியும். ஒருவேளை கடந்த வருஷத்தில் நாம் என்னெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேக அதிசயத்தை நாம் எதிர்பார்த்தோம். சில அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை என்ன செய்யாமல் இருந்திருக்கலாம், நிறைவேறாமல் இருந்திருந்தாலும் இந்த வருஷத்தில் அவரே நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை நாம் ஒரு நாள் நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்வாரான்னு பாருங்க. 77வது சங்கீதம் 14வது வசனத்துக்கு வாங்க. 77:14 அதிலேயும் வாசிக்கிறோம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. இதில் வாசிக்கும் போது அவரே அதிசயங்களை. ஒருவேளை நம்ம பல விதத்தில் டாக்டர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார், மற்ற எந்த விதத்தில் அதிசயம் நடக்குன்னு எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த அதிசயம் நடக்காமல் போகலாம். ஆனால் அவரே நமக்கு என்னதான் இருப்பார்னா அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. எரேமியா 32:27 வாசித்தோம்னா, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ, அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய ஒரு 4 காரியத்தை சொல்ல போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் அதிசயங்களை அவரே செய்ய வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. அதை தான் நான் பார்க்க போகிறேன். நம்ம என்ன செய்யணும் வாசிக்க பார்ப்போம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். மீகா 7:15 தெரிஞ்ச வசனம் தானே. எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போல உங்க அதிசயங்களை காண பண்ணுவேன். இல்லை சிஸ்டர், மீகா 7:15 ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிங்க. அதான் முக்கியம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை. இதில் நல்ல கவனிங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? இருந்தாங்க. இப்போ அதிலிருந்து ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? விடுவித்து கொண்டு வந்தார். கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அதிசயங்கள் நடந்தது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்யணும்னா
அவரே அதிசயங்களை பண்ணணும்னு சொன்னா நாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன ஆகணும்? விடுதலை ஆகணும், வெளியே வரணும். இன்னைக்கு அதிசயம் ஏன் நடக்கலை அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் வெளியே வர முடியாம என்ன செய்யறாங்க? இருக்கிற எத்தனையோ பார்க்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வந்தோமானால் எத்தனையோ பாவத்திற்கு, சாபத்திற்கு, பலவிதமான உலக பாடுகளுக்கு, உலக காரியங்களுக்கு என்ன செய்வார்கள்? அடிமைப்பட்டு கிடப்பார்கள். சிலர் எத்தனை அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று எண்ணுகிறவர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்வதற்கு ஸ்தோத்திரம், பலவிதமான அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்யணும்? வெளியே வரணும். அல்லேலூயா. வெளியே வந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும் போட்டிருக்கு? அதிசயம் நடக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து என்றால் சொல்ல அடிமைத்தனத்தின் வீடு என்று தான் அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாம புஸ்தகம் 5:6 வாசிங்க. உபாம புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 6வது வசனம். உன்னை அடிமைத்தனமாய வீடாகிய என்ன பாருங்க, எங்க இருந்து? எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை எண்ணி உனக்கு வேற தேவர்கள். ஸ்தோத்திரம். இயேசுவை தவிர வேறு ஒரு தேவர் நமக்கு என்ன செய்யக்கூடாது? அதுக்கு அடிமைப்படக்கூடாது. இன்னைக்கு இந்த உலகத்தில் பாருங்க, ஸ்தோத்திரம், ஒரு நூலுக்கு கூட அடிமைப்பட்டு கிடப்பாங்க. கையில் கெட்டால் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. ஒவ்வொரு கலர் நூலாக என்ன செய்கிறாங்க? கட்டி. ஸ்தோத்திரம். ஒரு சகோதரனை கேட்டேன், ஸ்தோத்திரம், ஒரு நூலை கட்டியிருந்தார். இது எதுக்கு தம்பி கட்டியிருக்கேன்? எனக்கு பாதுகாப்புக்கு கட்டியிருக்கேன். நான் சொன்ன மட்டும் போல நூல் ஒன்று என்னத்தை பாதுகாக்கும்? இல்லையா? இப்படி பல விதங்களிலே அடிமைப்பட்டு கிடக்கிறதை பாரு. சிலர் கழுத்தில் போட்டிருப்பாங்க, சிலர் காலில் கட்டியிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அடிமைத்தனமாகிய வீடில் இருந்து வெளியே வரும்போது நமக்கு அதிசயம் கண்டிப்பாய் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 52:11 வாசிங்க. ஏசாயா 52:11. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடத்தை விட்டு போங்கள். அசுத்தமானதை, எது அடிமைத்தனமாக இருக்கிறதோ அசுத்தமானதை நீங்கள் என்ன செய்யாதுங்கள்? தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, அதிலிருந்து நீங்கள் புறப்பட்டு உங்களை நீங்கள் சுத்திகரியுங்கள். பாருங்க, அவர் முன்னே போவார், அவர் பின்னால் இருந்து உங்களை எப்படி இருப்பார்? காக்கிறவராய் இருப்பார். இல்லையா? அப்ப முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் என்ன அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? அலசி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வார்கள், ஆனால் அநேக காரியத்துக்கு என்ன செய்வாங்க? கல்யாணம் காடைத்து மற்ற உள்ள சில காரியங்கள், ஸ்தோத்திரம், நல்லது தீமையான காரியங்களில் சில அடிமைத்தனங்கள் என்ன செய்யும்? இருக்கும். அப்போ அவைகளில் இருந்து நம்ம என்ன ஆகணும்? வெளியே வரணும். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அசுத்தமானதை என்ன செய்யாதுங்க? தொடாதுங்க. அப்போ முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவரே அதிசயங்களை, அதுக்கு இன்னும் 2 வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க. கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 இருந்து வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தான். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு விசுவாசியா இருக்கிற ஒரு மனிதன், ஒரு மனிதி, ஸ்தோத்திரம், மனுஷி அந்நிய நுகத்தில் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யுது? ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை போய் திருமணம் முடிக்கிறது, ரட்சிக்கப்படாத
குடும்பத்திலிருந்து பொண்ணு கொடுக்கிறது எடுக்கிறது அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? பாருங்க, யாரு அவிசுவாசினா யாரு? ரட்சிக்கப்படாதவங்களோடும் விசுவாசிகளோடும் அவங்களோடு இணைக்கப்பட்ட பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பாங்க. போதும் போதும் போதும். அப்போ நம்ம அவருடைய ஜனமா மாறணும். அப்போ என்னன்னு சொன்னா, முதலாவது காரியம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. என்னாகமத்தில் வாசித்தோமானால் ஸ்தோத்திரம் 23வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தோமானால், அந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் ஜாதிகளோடு கலவக்கூடாதாம். வாசிக்க பார்ப்போம். நான் அவர்களை கண்மணி உச்சியிலிருந்து நான் அவனை என்ன செய்தேன்? கண்டே. நான் அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் என்ன செய்யாம, அல்லேலூயா, நம்ம ஜாதியோடு தான் என்ன செய்யறோம்? அது எங்க ஜாதியில் அப்படி ஜாதிகளோடு கலவாமல் அவர்கள் தனியா என்ன செய்வாங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால முதலாவது அவரே நமக்கு அற்புதத்தை செய்தோம்னா நம்ம ஜாதிகளோடு நம்ம ரொம்ப கலந்துடவே கூடாது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், மாட்டையும் கழுதையும் வச்சு என்ன செய்ய முடியாது? ஒரே இதில் என்ன செய்ய முடியாது? உழ முடியாது, கலவக்கூடாது. சரி, அப்போ முதலாவது காரியம், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தால் அவரே அற்புதங்களை செய்வார். இரண்டாவது காரியம் வாசிக்க பார்ப்போம். யாருக்கு அவர் ஸ்தோத்திரம் அவருக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். ரெண்டாவது யோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8ம் 9ஐயும் வாசிப்போம். பாருங்க, யோபு சொல்றாரு, நான் தேவனை நாடி என் நியாயத்தை நான் தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் என்ன செய்கிறவர்? அப்போ ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். அப்போ செய்யணும்னா என்ன செய்யணும்? முதல்ல என்ன வாசிக்கிறோம்? இல்லை, ஆண்டவரை தேடி நாடணும். அல்லேலூயா. அப்போ தேவனை தேடி நாடுது எப்படி? ஜெபத்தின் மூலமாய். நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமானால் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாகவே என்ன உண்டு? என்ன உண்டு? பதில் உண்டு. அல்லேலூயா. ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் பாருங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளையை வைத்துக்கொண்டு, மகளை வைத்துக்கொண்டு இவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் பண கஷ்டம். அப்போ ஸ்தோத்திரம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. பக்கத்தில், கொஞ்சம் பக்கத்தில் ஒரு பிரெட்டு கடை, பேக்கரி இருந்துச்சு. அப்போ அங்கே போய் பிள்ளைக்கு பிள்ளையும் பட்டினியாக கிடக்கு, நம்மளும் பட்டினியாக கிடக்குமேன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம், தம்பி அந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்டுச்சான், தம்பி ஒரு பிரெட்டு பாக்கெட் தான், பைசா கிடைச்ச உடனே உனக்கு என்ன செய்கிறேன், இன்றைக்கி நாளைக்கும் நான் தர்றேன் தம்பி அப்படின்னா. நீங்கள் தான் ஜெபமணி எல்லாத்தையும் உங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்குவீங்களே. ஜெபமணி இருக்கேன், கர்த்தர் தருவார். அப்போ அவங்க ஜெபம் ரொம்ப பெருசாக இருக்குமோ, வெயிட்டாக இருக்குமா? எங்களுடைய ஜெபத்துக்கு வெயிட் உண்டு அப்படின்னுச்சான். அல்லேலூயா. அப்போ ஜெபத்தை எழுதி ஒரு பேப்பரில் கொண்டு வந்து நான் திராசில் என்ன செய்கிறேன், வைக்கிறேன். அப்போ திராசில் வைக்கும்போது அந்த ஸ்தோத்திரம், அந்த ஜெபம் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரெட்டு நான் வைக்க அப்படின்னா. அல்லேலூயா. நம்ம ஒரு ஜெபத்தை எழுதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளோ விசுவாசம் இருந்தால் அப்படி செஞ்சுருக்கோம். அப்போ இதெல்லாம் கதை கிடையாது, நடந்த காரியம். பேப்பரை எழுதி கொடுத்துச்சான். சரின்னு அவன் என்ன செய்தான், ஒரு அந்த திராசில் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு, அது ஸ்தோத்திரம், அவனுக்கு தெரியும் இந்த தாள்
வெயிட்டு ஒன்றும் என்ன செய்யாது, ஏறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் பிரெட்டு தூக்கி வைக்கான், ஸ்தோத்திரம் டபக்குன்னு போயிடும். இது இழுக்கவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு இன்னொரு பிரெட்டு வச்சா சரியாக வந்து நினைச்சு இவனுக்கு கண்ணு நம்ப முடியல. அப்போ பிரெட்டுக்கு ஸ்தோத்திரம் அவன் நினச்சான் திராசில் ஏதோ கோளாறாக இருக்குன்னு எடுத்துட்டு தட்டி அதை சரி பண்ணிவிட்டு திரும்பியும் ஸ்தோத்திரம் அந்த பேப்பரையும் இதையும் வச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா அது ரெண்டு, ஏன்னா தாய் மகன் இருக்கா, 2 பிரெட்டு வந்த உடனே அது சரியாக என்ன செஞ்சிச்சான். ஸ்தோத்திரம். இல்லையா, என் கண்ணு நம்பல. உண்மையிலேயே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு என்ன இருக்கு, பதில் உண்டு. நீங்கள் துட்டே தர வேண்டாம், இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்கன்னு அவன் தூக்கி கொடுத்தானான். இல்லையா, நம்முடைய ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவர்களுக்கு அவரே அதிசயங்களை செய்கிறார். ஜெபத்தை குறித்து நிறைய காரியம் சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவரே அற்புதத்தை செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், அதிகமாக ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. தேவனை நாடி தேடுகிறவர்களாக இருக்கும். ஸ்தோத்திரம். பிரச்சனை வந்த நேரத்தில் ஆண்டவரை தேடக்கூடாது. வியாதி வந்த நேரத்தில் மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்காது. எப்போது ஆண்டவரை தேடி நாடுகிறவர்களாக இருப்போமானால் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக என்ன உண்டு, பதில் உண்டு. சங்கீதக்காரனாய் தாவீது 105வது சங்கீதம் 5வது வசனத்தில் என்ன சொல்றான் பாருங்க. ஆபிரகாமுடைய சந்ததியே, புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் என்ன செய்யணும். கடந்த நாட்களில் நமக்கு செய்த அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், நினைவு வரணும். ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்லுங்க. நான் உயிரோடு இருப்பது என் ஆண்டவருடைய பலன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 2வது காரியம் என்ன, ஸ்தோத்திரம். யாருக்கு அவரே அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, யார் ஜெபிக்கிறார்களோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைச்சா ஜெபிப்பது, நினைச்சா ஜெபிக்கிறது கிடையாது. அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே எல்லாத்திலையும் அவர் அற்புதத்தை கண்டிப்பாக என்ன செய்வார். அல்லேலூயா. சிலருக்கு பிரச்சனை வந்தா தான் ஜெபம் வரும். சிலருக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு வந்தா தான் என்ன வரும், ஜெபம் வரும். அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கிறவர்களாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை கண்டிப்பாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. 62வது சங்கீதம் 8வது வசனத்தில் அவர் சமூகத்தை நம்ம நித்தமும் தேடணுமா. வாசிங்க. 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் இயேசுவை என்ன செய்ய நம்புங்கள். அவருடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யணும், ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு, அப்போ நம்முடைய அவருடைய சமூகத்தில் நாம் நித்தமும் என்ன செய்யணும், இருதயத்தை என்ன செய்யணும், ஊற்றி விடணும். அன்னால் தேவ ஆலயத்தில் அவள் ஜெபித்ததன் நிமித்தம்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே ஆண்டவர் சாமுவேலை என்ன செய்தார், எழுப்பினார். அல்லேலூயா. எசேக்கியா ஜெபித்ததுனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் என்ன செய்தார், கூட்டினார். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் ஜெபித்த போது தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார். அல்லேலூயா. வேதத்தில் யாரெல்லாம் ஜெபித்தார்களோ ஜெபிக்கிறவர்களுக்கு அதிசயங்கள் என்ன செய்தது, நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தை ஒரு நாள் நாம் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 24வது சங்கீதம் 5-6 வாசிங்க. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அப்போ அவரை தேடுகிற சந்ததியா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புது வருஷத்தில் ஸ்தோத்திரம் நான் சரியாக நான் பைபிள் வாசிப்பேன்.
சரியாக ஜெபம் பண்ணுவேன், சரியாக கர்த்தரை தேடுவேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யணும்? போன வருஷம் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இந்த வருஷமும் இருக்கவே கூடாது. ஒரு வளர்ச்சி இருக்கு. நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்த்த உடனே வளர்ந்துருக்கா 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 அப்படின்னு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளருகிறோமா என்பதை அவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ ரெண்டாவது அவரே அதிசயத்தை செய்யணும்னா என்ன செய்யணும்? செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதுக்கு கூட இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். 119வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. 119:2. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை, இயேசுவை, ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அநியாயம் செய்வதில்லை. அவருடைய வழியில் என்ன செய்கிறாங்க? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு அப்படின்னு சொன்னா ஜெபிக்கிறவர்கள் அவருடைய வழியிலே நடப்பார்கள். அல்லேலூயா. மூணாவது காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது அதிகாரம் 19வது வசனம். நியாயாதிபதிகள் 13:19. மனவா போய் போஜன பலியையும் கொண்டு வந்து கன்மலையின் மேல் கர்த்தருக்கு மனவா செலுத்தினான். அப்பொழுது அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம். அப்போ அதிசயம் நடக்கணும்னா என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு நல்ல பலி செலுத்தணும். இல்லையா? வேதத்தில் வாசிக்கிறோம், உதடுகளின் பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் என்ன செய்யும்? நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். ஆண்டவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல பலி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நம்ம நல்லா என்ன செய்யணும்? செலுத்தணும். எபிரேயர் 13:15 வாசிங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போது என்ன செய்யணும்? அப்போ யாருக்கு அவர் அதிசயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அவரை துதிக்கிற, அவரை தொழுது கொள்கிற, ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற பிள்ளைகளையே அவருக்கு அவர் என்ன செய்வார்? அதிசயத்தை செய்வார். சிலர் கேட்பாங்க, ஆண்டவரை துதிச்சு என்ன கிடைச்சது? ஆண்டவரை ஆராதிச்சு நமக்கு ஒன்றும் கிடைக்கலைன்னு சொல்லு. ஆனால் நம் ஆண்டவரை ஆராதிப்போமானால் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய பலினால என்ன நடக்கிறார்? அவர் அதிசயங்களை அவர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? நல்ல பலி செலுத்தணும். உட்காந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது, எங்கேயாவது செஞ்சுக்கிட்டு கூட இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இருந்த ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மூணாவது காரியம், ஆண்டவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் பலி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை என்ன செய்வாரா? மனாவுக்கு மனாவுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அதிசயத்தை செய்தார். ரோமர் 12:1 நம்மளை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணுமா? நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை வாசிக்க பார்ப்போம். ஆகையால் சகோதரே உங்களுடைய சரீரங்களை எப்படி வைக்கணும்? சும்மா உள்ள கபடோடு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? உங்கள் சரீரத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இதுவே செய்யத்தக்க புத்தியுள்ள. அப்ப ஆராதனை எது? நம்மளை ஜீவ பலியா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் அவரே அதிசயங்களை செய்கிறவர். இதுவரை எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். தொடர்ந்து அதிசயத்தை அவர் செய்ய இந்த வருஷத்தில் முடியும். அவரே அதிசயங்களை செய்கிறவர். யாருக்கு அதிசயங்களை செய்கிறவர்? ஆண்டவருக்கு நல்ல நன்றி பலிகளை, துதி பலிகளை, ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களுக்கு அவர் என்ன செய்வார்? செய்வார். தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 4:6 ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிப்பேன். ஸ்தோத்திரம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் என்ன சொல்றார் பாருங்க. பவுல், நான் பான பலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், தேகத்தை விட்டு பிரிய காலம் வந்தது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? நம்ம பான பலியாக நம்மளை வார்க்க வேண்டும். இல்லையா? ஜீவ பலியாக நம்மளை என்ன செய்யணும்? வேற பலியை ஆண்டவர் கேட்கல, நம்மிடத்தில் இந்த பலியை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:18 வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது. பாருங்க, பவுல் எழுதுறாரு, நாம் பரிபூர்ணமும் உண்டாய் இருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகள் சுகந்த வாசனையாயும் உகந்த பலியுமாக. அது என்னது? அது என்னதை பற்றி கொண்டாரு சொல்லுங்களேன். அது பலியை எதுன்னு சொல்றாரு? அதாவது உங்க மூலமா நீங்க ஸ்தோத்திர சுகந்த வாசனையா என்னத்தை கொடுத்த? நீங்க செலுத்தின காணிக்க, நீங்க கொடுத்த காணிக்கையை ஆண்டவர் எப்படி சுகந்த வாசனையாக என்ன செய்வார்? நம்ம ஆண்டவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திர தசமபாகம் காணிக்க கொடுத்தோம், பாசுக்கு கொடுக்க நம்ம என்னவே கூடாது. அந்த வசனத்தை வாசிக்க ரொம்ப அழகா இருக்கும். வாசிக்க. எனக்கு எல்லாமே கிடைத்தது. பவுல் எழுதுறாரு, எனக்கு எல்லாம் ஒரு குறையும் இல்லை, எல்லாம் கிடைத்தது. எனக்கு எப்படி இருக்கேன்? பரிபூர்ணமாகி இருக்கேன். உங்களால் என்னது? அந்த சபையாரால என்னது அனுப்பப்பட்டுச்சு? காணிக்க, ஸ்தோத்திரம். அது எதுக்கு இதை கொண்டு வருகிறேன்னா, நாம் பலியாக ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். எது பலி? காணிக்க, தசமபாகம் எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பலியா என்ன செய்யறோம்? செலுத்துகிறோம். தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக. நீங்க எப்ப பிரார்த்தனை நீங்க கொடுத்து அனுப்புனது நான் என்ன செஞ்சிட்டேன்? எனக்கு திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் வர முடியாதனால இவர் மூலமாக என்ன செய்யறாங்க? கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மூன்றாவது காரியம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தணும், நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிற காணிக்க தசம பாகத்தில் அதை பலியை ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அது நாம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, அப்போ இப்படி செய்யும்போது அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. இன்னும் புரியும். எபிரேயர் 13:16 வாசிங்க. 13:16. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவரை துதிக்க உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் அவருக்கு, நான் சொன்ன 4-5 காரியத்திலெல்லாம் பலி என்று வந்திருக்கோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, இப்படி ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதுல நாம் கொடுக்கிற அந்த பலி எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரித்து அவரே நமக்கு அற்புதத்தை செய்கிறவர். அல்லேலூயா. ஒரு காரியத்தை பார்ப்போம். ஸ்தோத்திரம். அவர் அற்புதத்தை செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை சரியா விசுவாசிக்கணும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா
5:25. ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதிசயமான காரியங்களை கண்டோம் என்றார்கள். இப்ப என்னது இங்க? என்ன அதிசயமான காரியத்தை கண்டாங்க? இப்ப நல்ல கவனிங்க. இயேசு ஒரு இடத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அற்புத அடையத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுல ஸ்தோத்திரம், ஒரு முடவனாய் திமிர்வாதக்காரனாய் ஒரு மனுஷன் என்ன செய்யறான், அவனை கொண்டு வர்றாங்க. 4 பேர் சேர்ந்து கட்டில இருந்து என்ன செய்யறாங்க, தூக்கிட்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ள போக முடியல. 4 பேருக்குள்ள ஒரு நல்ல ஆண்டவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஓட்ட பிரிச்சு உள்ள இறக்கின ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார், அதிசயத்தை செய்வார்னு சொல்லி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எப்படிப்பட்ட இவங்க ஓட்ட பிரிச்சு உள்ள கொண்டு வருகிற விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்தார், கண்டார். அவன் 4வது காரியம், நமக்கு அவர் அதிசயத்தை செய்யணும்னு சொன்னா நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் காணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நான் நிறைய முறை நான் யோசிப்பேன், அந்த 4 பேருக்குள்ளேயும் ஸ்தோத்திரம் என்ன இருந்திருக்கு, விசுவாசம் இருந்திருக்கு, ஒரு மனம் இருந்திருக்கு, ஒற்றுமை இருந்தது. ஸோ இறக்கும்போது சொல்லியிருக்காங்க, பிரித்து உள்ளே கொண்டு போகல. இவன் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கான், திமிர்வாதம் பிடிச்சி ஒன்றும் கை காலெலாம் விளங்காமல் இருக்கான். இறக்குனா சோகமாகுமா, இறக்க மெனக்கிட்டு ஓட்டை பிரிச்சுக்கிட்டு கிடக்கும். இது ஒரு வேலை அப்படின்லாம் நீங்கள் நினச்சி நீங்கள் வேணால் இறக்குங்க, நான் போகிறேன்ட்டு ஒருத்தன் பேருந்தாமுன்னா, அந்த 4 பேருக்குள்ளேயும் என்ன இருந்தது, விசுவாசம். அந்த படுத்து இருக்கிறவனுக்குள்ள விசுவாசம் இருந்ததோ இல்லையோ, அவன் விசுவாசம் என்னை எப்படி ஆட்டு கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கேன், இறக்கியிருக்குன்னு சொல்லியிருப்பான். அல்லேலூயா, கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு, அவங்க 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அவனை என்ன செய்தார்னா குணமாக்கினார். படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு போ. அதிசயம் நடந்துச்சா நடக்கலையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை காண வேண்டுமானால் ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ முறை நாம் கேட்கிற வசனம் தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசித்து பார்க்கிறோம், நடக்கலைன்னு நம்ம எண்ணலாம். ஆனால் விசுவாசிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கு அவரே அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். செய்வாரா, செய்ய மாட்டார்? அந்த 5:20 வாசிங்க மேலே. யாருடைய விசுவாசத்தை? அந்த 4 பேருக்குள்ள இருந்த விசுவாசத்தை கண்டு, உன் பாவம்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. போதும். அப்போ இந்த 4 பேருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்தார், கண்டுதான் அற்புதத்தை செய்தார். நமக்கு அதான் மெயின். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அற்புதத்தை செய்வதற்கு காரணம் சொன்னா அவங்களுடைய விசுவாசம் பெரிதா இருந்தது. இந்த கால வேளையில் அவர் அதிசயத்தை, அவரே அதிசயத்தை செய்யணும்னா நாம் விசுவாசம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. ஆபிரகாம் எத்தனை வருஷம் விசுவாசித்தான்? 75. ஆனால் 100 வயசு வரைக்கும் தண்டியும் அவனுடைய விசுவாசம் தளர்ந்து போகவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில் அவரே அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் நம்ம இயேசுவை கண்டிப்பாக என்ன செய்யணும், விசுவாசித்து தான் ஆகணும். அல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. விசுவாசத்தை பற்றி 11:6. சர்ச்சுக்கு வரலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்யும். நம்ம ஜபிக்கிற ஜபத்திற்கு விசுவாசத்துக்கு பலன் அளிக்கிறவர் என்பதையும் நாம என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். 40வது வசனம் 11:40. இல்லை இல்லை இல்லை.
சரி, சாரி, மார்க்கு 11:24. மார்க்கில் 11வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீங்களோ அது பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யணும்? விசுவாசிங்க. அப்பொழுது உங்களுக்கு விசுவாசித்தால் தான் உண்டாகும். விசுவாசம் இல்லாதவளுக்கு என்ன செய்யாது? உண்டாகாது. அப்போ இந்த 4வது காரியம் என்னன்னு சொன்னா, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் என்ன செய்யணும்? இப்போ 4 காரியம். அவரே நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்யணும்னா முதலாவது என்ன செய்யணும்? அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வரணும். எதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறோமோ அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்தால் அவரே நமக்கு அதிசயங்களை செய்கிறவர். 2வது காரியம், நம்முடைய முழங்காலை முடக்கி தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபம்தான் நமக்கு அதிசயத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். ஜபம் இல்லை என்றால் அதிசயம் ஒன்று நடக்கவே நடக்காது. 3வது காரியம், ஆண்டவருக்கு நல்ல பழி செலுத்தணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழி செலுத்த 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 ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார். 4வது காரியம், ஆண்டவரை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எல்லாரும் முழங்கால் படியிடுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவரே அதிசயங்களை செய்கிறவர். இயேசுவே அதிசயங்களை செய்கிறவர். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை அவர் செய்ய வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஜோமனுமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறோமோ அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வருவோமானால் நமக்கு அதிசயங்களை அவர் செய்வார். நாம் ஜெபிக்கிறவர்கள் ஆனால் அதிசயங்களை செய்வார். ஆண்டவருக்கு நல்ல வழி செலுத்துகிறவர்களாய் இருப்போமானால் அதிசயங்களை செய்வார். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாய் மாறுவோமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் வாயிலை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையா, கலங்காதே திகையா விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை கலங்காதே. கலங்காதை திகையா விசுவாசியே, கலங்காதை திகையா விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எந்தெந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறோமோ அதிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வரும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். உமக்கு நல்ல பலி செலுத்துகிறவர்களாய் மாற்றும். உம்மை விசுவாசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்களுடைய விசுவாசம் ஒரு நாள் தளர்ந்து போக கூடாது ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம். தேவ பிள்ளையை நீ சோர்ந்து போகாதே. அவரே அதிசயங்களை செய்கிறவர். நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். இந்த
நாலு காரியத்தை நம்ம செய்கிறோம், ஆனாலும் அதிசயத்தை காணவில்லையே என்று சொன்ன, உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அதிசயத்தை நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர் அதிசயத்தை காண பண்ணுகிற தேவன் என்பதை ஒரு நாள் நாம் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. நாம் சோர்ந்து போக கூடாது. ஓ ரமனா ஷகதரமனா ரிகலதரவ ரிகவலவரவலவர. ஆண்டவரே, நீ அற்புதம் கண்டிடுவா, உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா, அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா, வழி திறக்கும் அதிசயம் நடத்திடுவே. கடலும் இழந்தே வழி திடுவே. வழி திறக்கும் அதிசயம் நடத்திடுவே. கடலும் இழந்தே வழி வழிவிடுவே. தன்னை உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா, உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா, உன்னை அதிசயம். காண செய்வே. நீ அற்புதம் அவரே நமக்கு அதிசயங்களை செய்கிறது. சுருக்கமான ஒரு செய்தி தான். அவரே நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யணும்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்னு 4 காரியத்தை பார்க்கணும். அடிமைத்தனத்தை விடணும், ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், நல்ல பலி செலுத்துகிறவர்களாய் மாறணும், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாய் மாறணும். இந்த 4 காரியத்தை தவறாமல் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிசயத்தை செய்ய முடியும். அவர் அதிசயமான தேவன், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறபடினால அவர் அதிசயங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறதை பார்க்க. கேட்ட வார்த்தைக்காக சுருக்கமாக யாராலும் ஒரு வச்சோம். Oh Jesus, hallelujah. Shabarabalabarabar. Jesus. கிருபை 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 கிருபை. இயேசுவே
ஜீசஸ். Oh Jesus, hallelujah. Oh Jesus. Oh Jesus. இயேசுவே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர். ஷபரபலவன். ஆமை. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து இறுதி வரை கர்த்தர் நடத்தி தந்த தெய்வக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வைத்து உதிக்கிற கொண்டு வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். பிரயாணப்பட்டு வெளியூருக்கு போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்து எல்லா தீங்கிக்கும் எல்லா ஆபத்துக்கும் எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இதுவரை நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும் ஆண்டவரை. வந்த எல்லாரையும் வரத்தடப்பட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதி. மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்ல என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.